இவ்வாண்டில் ஒவ்வொரு கண் டாக்டரும் 10 பேர் வீதம் 10,000 பேருக்கு கண்ணொளி வழங்க வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக கண் மருத்துவர்கள் சங்கத்தின் 59வது ஆண்டு விழா மற்றும் 3 நாள் மாநாடு நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை பெல் மெட்ரிக் பள்ளியில் துவங்கியுள்ளது. இந்தியா மட்டுமல்லாது பல்வேறு நாடுகளில் இருந்தும் 1000த்திற்கு அதிகமான கண் மருத்துவர்கள் பங்கேற்றுள்ள இந்த மாநாட்டில் முன்னாள் ஜனாதிபதி APJ அப்துல் கலாம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மருத்துவத்துறையின் கண் சிகிச்சை பிரிவில் சிறப்பாக பணியாற்றிய கண் டாக்டர்களுக்கு விருதுகளை வழங்கி பேசிய அவர், இங்குள்ள 1000 டாக்டர்களில் ஒவ்வொரு டாக்டரும் ஆண்டுக்கு 10 பேருக்காவது கண்ணொளி வழங்க வேண்டும் என்றும், அப்படி கணக்கிட்டால் 2011ஆம் ஆண்டில் மட்டும் 10,000 பேருக்கு கண்ணொளி கிடைக்கும் என்றார். உங்கள் அனைவரையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு கனவு. இங்கு 700 கண் மருத்துவர்கள் கூடியிருக்கிறார்கள். அவருடன் பணிபுரியும் நண்பர்கள் என்று கிட்டத்தட்ட 1000 பேர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த 2011 ஆண்டு 10 பேர் 2011 ஒவ்வொருவரும் 10 பேருக்கு இலவசமாக கண்ணொளி கொடுப்பீர்களா? அப்படி கொடுத்தீர்கள் என்றால் 10,000 பேர் கண்ணொளி பெறுவார்கள். இந்த செயலை செய்வீர்கள் என்றால் கடவுள் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண் மருத்துவர்கள் நோயாளிகளை முகமலர்ச்சியுடன் அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட கலாம், குளுக்கோமா என்னும் கண் நோயினால் உலகம் முழுவதும் 6.5 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதை நிவர்த்தி செய்யும் ஆராய்ச்சிகளில் கண் மருத்துவர்கள் ஈடுபட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார்.